கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நம்ம சங்கீதங்களின் மகத்துவம், தாவீது பாடின, அது போலவே மோசே அல்லது ஆசா பாடின அற்புதமான சங்கீதங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திற்கு ஆபத்தான கவலை, கஷ்டங்கள், பயங்கள் சூழ்ந்த சமயங்களிலே நம்பிக்கையே இல்லாது நடு ரோட்டில் விடப்பட்டது போன்ற, அல்லது யாரும் அறியாத காட்டிலே, எந்த வழியும் தெரியாத பகுதிகளிலே, நடு சந்திகளிலே நிற்பது போன்ற பல்வேறு சூழ்நிலைகளிலே நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது, வாழ்க்கையிலே நம்மை ஆற்றி தேற்றுவதற்காய் எழுதப்பட்டவைகள் அற்புதமான சங்கீதங்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த சங்கீதங்கள் சில வேளைகளிலே அன்பு தேவ பிள்ளைகளே, இது நிச்சயமாய் நம்மை தேற்றி, நம்மை அரவணைத்து, நம்முடைய வலிகள், வேதனைகள், இருதய பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கும்படியான ஒரு அற்புதமான சாதனங்களாய் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சங்கீதங்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது அநேக ஆச்சரியமான விடுதலைகள் உண்டாகிறது உண்டு. ஏனென்று தெரியாத குழப்பங்களும், எத்தனையோ எப்படி சூழ்ந்ததென்று தெரியாத அநேக பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே வேதத்திலே இருக்கிற அற்புதமான சங்கீதங்கள் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறதாய், உங்கள் வாழ்க்கையை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவித்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுகிறதாய் இருக்கிறதை நாம் அநேக முறை அறிந்திருக்கிறோம். எதிரிகளால் துரட்டப்பட்டிருப்பீர்கள், பல்வேறு பிரச்சனைகளால் துரத்தப்பட்டிருப்பீர்கள். எந்த வழியிலே விடுதலை வரும் என்று தெரியாதபடி அநேக சூழ்நிலைகளிலே எங்கோ அகப்பட்டு, ஆபத்திலே பொறியில் அகப்பட்டவர்கள் போல், சிறையில் அகப்பட்டவர்கள் போல் வாழுகின்ற அநேகரை இந்த சங்கீதங்கள் நிச்சயமாகவே ஒரு மெய்யான விடுதலையை கொடுக்கிற தேவ வார்த்தைகளாய் அமைந்திருக்கிறது என்பதிலே மாற்றம் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் துரத்தப்பட்டவர்களாய், விரட்டப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், அல்லது எந்த சூழ்நிலையிலும் விடுதலையே இல்லாதவர்களாய் நீங்கள் வாழுகின்ற சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தர் இந்த சங்கீதங்களினால் உங்களை தேற்ற முடியும், உங்களோட பேச முடியும், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்ய முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வேத தியானமாக அற்புதமான விடுதலைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 121 குறித்து நாம் தியானித்து, மகா வேதனையான சூழ்நிலை இருந்தாலும் கூட அதிலே தேற்றவாளனுடைய ஆதரவை, தெய்வீக அனுக்கிரகத்தை, தேவாதி தேவனுடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தியானிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். எப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வழியே தெரியவில்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, தள்ளாடி கொண்டிருக்கிறேன், என்னை காண்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையிலே, என் தேவன் எப்படி இருக்கிறார், எங்கே இருந்து எனக்கு உதவி வரும் என்று பல்வேறு கலக்கங்கள் அடையக்கூடிய சூழ்நிலைகளிலே ஒருவேளை இருந்து கொண்டிருந்தாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா தீங்கிற்கும் அவர் உங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய், இந்த அற்புதமான தெய்வம் உங்கள் ஆத்துமாவை தேற்றி உங்களை பாதுகாக்கும்படியாய், நீங்கள் போக்கிலும் வரத்திலும், போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வாழும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். ஆமென். சங்கீதம் 121 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது என்ன பாடுகளிலே, என்ன உபத்திரவங்களிலே, எங்கே எப்படி துரத்தப்பட்டவனாய் அலைந்து திரிந்தாரோ, எத்தனையோ நெருக்கடிகள், ஆபத்துகள், எத்தனையோ கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், நம்பி இருந்தவர்கள் எல்லாம் தன்னை
தன்னை விட்டு விலகி போன ஐயா நமக்கு தனக்கு உதவி செய்ய வேண்டியவர்களே தன்னை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருந்த அந்த மகா கொடுமையான சூழ்நிலைகளிலே தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். ஓ, நீங்களும் நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய கிருபாசனத்தண்டையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் தாவீதை போன்று அற்புதமான தேவ வார்த்தைகளை சொல்லி உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஓ க்ளோரி. அதே பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும். ஐயா, மனிதர்களை நம்பி ஓ என்னை நாசியில் என்னை ஆதரிப்பேன், என்னை தேற்றுவேன், எனக்கு உதவிகரமாய் இருப்பேன். என் ஜீவனிலும் என் வாழ்க்கையிலும் ஓ என் மரணத்திலும் என்னை விட்டு நான் பிரியவே இல்லை, பிரிவதே இல்லை என்று சொன்னவர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்களே. இப்பொழுது என்ன செய்வேன்? எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும். ஆமென். பர்வதங்களுக்கு நேராய் இந்த அற்புதமும் அதிசயமான தெய்வத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்ன தாவீது பாருங்க, எத்தனை அற்புதமாய். அப்படியா ஏறெடுக்கிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? விண்ணப்பிக்கிறீர்களா? பிறகு ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? ஐயா, எல்லாவற்றையும் அவருக்கு தெரிவித்து விட்டு ஏன் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுகிறீர்கள்? ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் என்றல்லவா அவர் சொன்னார். எல்லாவற்றையும் வேண்டுதலோடே கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஜெபத்தோடும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னாரே. ஆனால் நாமோ ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுத்து அநேக முறைகளிலே அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே இருந்து எப்படி ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கை இல்லாதவர்களாய் தொடர்ந்து மறுபடியுமாய் புலம்பிக் கொண்டிருப்போம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த 2ஆம் வசனத்திலே தாவீது உடனடியாய் சொல்லுகிறார், என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஓ க்ளோரி. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, அவருடைய சமூகத்தை நோக்கி விசுவாசத்தோடு நோக்கி பார்த்த இந்த அற்புதமான மனிதன் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் படைத்த சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து அல்ல, என்னை நம்ப வைத்து ஏமாற்றினவர்கள், எனக்கு உதவி செய்வதாய் சொல்லி இன்று என்னை கண்டுகொள்ளாமல் போனவர்கள், ஐயா என்னோட இருப்பேன் என்று என்னோட சொன்னவர்கள், என்னை நம்ப வருத்தவர்கள், இன்று மறுதலித்து போனவர்கள் மாத்திரமல்ல, என் மானத்தை வாங்குகிறவர்கள், என்னை கேவலமாய் நடத்துகிறவர்கள், என்னை அவமானமாய் பேசுகிறவர்கள், அவர்களிடம் இருந்து அல்ல, இவர்களிடம் இருந்து அல்ல, அது என்னுடைய உதவி வடக்கிலோ தெற்கிலோ கிழக்கிலோ மேற்கிலோ இருந்து அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் ஒத்தாசை வரும், உதவி வரும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளை, வானம் உங்களுக்காக திறக்கும். ஐயா, வானத்தின் பலகணிகள் திறக்கும். கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வழியே இல்லை. நிச்சயமாய் விசுவாச ஜெபம், அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை பாதுகாக்கும், விடுவிக்கும். மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து விசுவாச அறிக்கையை பாருங்கள். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, தைரியமாய் சொல்லுங்கள், ஐயா நான் தள்ளாடி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே, எத்தனையோ ஆபத்துகள் உபத்திரவங்கள் மத்தியிலே தள்ளாடி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என் தேவன் என் காலை தள்ளாட ஒட்டார். என்னை காக்கிறவர், எப்போதும் உன்னை காக்கிறவர், உன் காலை என்று சொல்லி பழகாதிருங்கள். அந்த அற்புதமான தேவ
வசனத்தை வாசியுங்கள், அப்படியே வாசியுங்கள். ஆனால் உங்களுக்காக உட்கொள்ளுங்கள், உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்காக இந்த நல்ல வார்த்தைகளை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்களிலே இருந்தாலும் ஐயா வாழவே முடியாத தள்ளாடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை காக்கிறவர் உறங்கார். நான் எங்கே அகப்பட்டிருந்தால் என்ன, என் பிள்ளைகள் எந்த சிக்கலில் இருந்தால் என்ன, ஐயா எத்தனை கடன்கள், கஷ்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை கொடூரமான சிறையிருப்புகளில் இருந்தாலும் என்ன, என் காலை தள்ளாட ஓட்டார். ஆமென். எங்கள் காலை தள்ளாட ஓட்டார். எங்களை காக்கிறவர் உறங்கார். தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், எங்களை காக்கிறவர், என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை காக்கிறவர் ஒரு நாளும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகுகிறவர் அல்ல. ஐயா உங்களை பாதுகாக்க முடியாதபடி தூங்குகிறவரும் உறங்குகிறவரும் அல்ல. இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களை காக்கிறவராய், உங்கள் பிள்ளைகளை காக்கிறவராய் நிழலாய் இருப்பார். மறந்து விடாதிருங்கள். ஆமென். அப்படியாய் இருக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் நீங்கள் சொல்ல முடியும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை ஒரு நாளும் ஒருபோதும் எந்த வகையிலும் சேதப்படுத்துவதில்லை என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். ஆமென். அப்படியாய் தைரியமாய் சொல்லுகிற நாளிலே இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா சத்துரு வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும் அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற, சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்ப நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை எல்லா தீங்கிற்கும், ஆமென், எனக்கு இருக்கிற கடன்கள், மந்திர சூனியங்கள், என் மீது இருக்கிற மாந்திரீகங்கள், எல்லா கட்டுகள், எல்லா தீமைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை விலக்கி காப்பார். அவர் என்னை காக்கிறவர், என் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு தைரியமாய் சொல்லுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாப்பார் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த அற்புதமும் அதிசயமான வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். ஆமென். நிச்சயமாய் இந்த தேவ வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். மறுபடியுமாய் சொல்லுகிறேன், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் எத்தனை தைரியம் பாருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எங்களை காக்கிறவரும், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எங்களை விடுவிக்கிறவரும், ஆமென், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எங்களை மேன்மைப்படுத்துகிறவரும், நாங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் போகையிலும் வருகையிலும் எல்லா இடங்களிலும் நாங்கள் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களும் நாங்களும் எங்கள் சந்ததியும் பாதுகாக்கப்படும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லும் பொழுது நம்புங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாய் நிச்சயமாய் ஓடோடி போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆதலினால் தைரியமாயிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காதிருங்கள். ஆறுதலான அற்புதமான இந்த சங்கீதங்களை உங்கள் வாழ்க்கையிலே
அபியாசப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். நிச்சயமாய் இந்த ஜெபம் ஏறெடுக்கிற இந்த சூழ்நிலையிலே அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை மகா வேதனையான சூழ்நிலைகளில் அல்லது எத்தனை கொடுமையான சோதனைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் ஒரு அற்புதமான விடுதலை உண்டாகும். அந்த அற்புதமான விடுதலைக்கும் வெற்றிக்குமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியும் வெற்றி திருப்பு முறையும் உண்டாகும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாய் கடந்து வருவார். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த ஆறுதல் அற்ற சமயங்களிலே ஆறுதலை தேடி வந்திருக்கிற என் தெய்வமே, உம்முடைய கிருபாசன தண்டையை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தேவனாகி கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறபடியே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கும்படியே என் தெய்வமே, நீ உம்முடைய சிறகுகளினாலே உம்முடைய பிள்ளைகளை மூடும்படியாய், ஐயா, உம்முடைய செட்டைகளின் கீழே இவர்கள் அடைக்கலம் புகும்படியாய், ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். ஒரு அனுகூலமான அடையாளம் உண்டாகும்படியாய் இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து என் தெய்வமே, உங்க தயவு இந்த பிள்ளைகளுக்காய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என்ன சூழ்நிலைகளிலே தேவ பிள்ளைகள் ஓ லார்ட் இன்று இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிறார்களோ, ஐயா, நீரே என் தெய்வமே, சங்கீதம் 46 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே, நீரே எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே ஆபத்து காலத்திலும் துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்த நேரத்திலும் என் தெய்வமே, நீரே ஒரு அனுகூலமான துணையும் ஐயா எங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு யார் யார் எங்கே இருக்கிறார்களோ, ஆமென், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே அவர்கள் வாழ்க்கை தொலைந்து போனதோ அல்லது தொலைத்து விட்டார்களோ, அறிந்தோ அறியாமலோ எங்கே முறிவுகள் ஏற்பட்டதோ, எங்கே வேதனையான சம்பவங்கள் உண்டானதோ, எங்கே எந்த சிறையிருப்புகளிலே இருக்கிறார்களோ, எங்கே எந்த சூழ்நிலையிலே இவர்களை சுற்றிலும் 1000 எதிரிகள் நிற்பது போன்ற ஒரு சூழ்நிலையிலே யார் எனக்கு ஒத்தாசை செய்வார்கள், யாரை நோக்கி பார்ப்பேன் என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் தேவனாகி கர்த்தர் தயவாய் இறங்கும்படியாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இரக்கமாய் அவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உதவி வரும் கண்மலையாகிய எங்கள் இரட்சகரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆமென், இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஆமென், இவர்களுடைய ஊழியங்களிலே, ஐயா, கையின் பிரயாசங்களிலே எங்கே கொடுமைகளும், எங்கே பிரச்சனைகளும், எங்கே பல்வேறு உபத்திரவங்களும் இருக்கிறதோ, எல்லாவற்றிலும் இருந்து ஒரு மகத்துவமான விடுதலை உண்டாகும்படியாய் என் தெய்வமே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே என் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வரும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒத்தாசை வரும்படியாய் என் தெய்வ உம்முடைய அனுக்கிரகத்தினால் உம்முடைய கிருபையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையிலே தள்ளாடி கொண்டிருக்கிறார்களோ, எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து என் தெய்வமே இவர்கள் காலை தள்ளாட ஒட்டாதபடி இவர்களை காக்கிறவராய் என் தேவன் உறங்காதவராய், ஆமென், ஓ லார்ட், தேவ
பிள்ளைகளை, தேவ ஜனத்தை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வாசிக்கிறோமே. தேவனாகி கர்த்தர் அப்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என்ன சூழ்நிலையிலே இவர்கள் வந்திருக்கிறார்களோ எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி, வெற்றி, விடுதலை உண்டாகும்படியாய். ஆமென். ஓ லார்ட், இவர் பக்கத்திலே, எங்கள் பக்கத்திலே ஓ நிழலாய் நீர் இருப்பதற்காய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பகலிலே வெயிலாகிலும் ஐயா, பகல் நேரங்களிலே எங்களை துன்புறுத்தவும், மனமடி வாக்கவும், எங்களை கேலி செய்யவும், எங்களை ஏளனமாய் பார்க்கவும், எங்களை தோற்கடிக்கவும், வழக்கிலே தேவையில்லாத காரியங்களிலே ஓ பகலிலே வெயிலை போன்று எங்களை தொடர்கிறவர்கள் இருக்கிறார்கள். இரவிலே நிலவை போன்று எங்களை இரவிலும் தூங்க விடாதபடி, நிம்மதியாய் வாழ விடாதபடி ஓ தொந்தரவும் துன்பமும் உபத்திரவுமாய் இருக்கிற ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் சேதப்படுத்தாதபடி கர்த்தாவே ஐயா, இவர்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பீராக. இவர்கள் ஆத்துமா காக்கப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா உபத்திரவங்கள், சோதனைகள், ஆபத்துகள், துயரங்களிலும் இருந்து ஒரு மகா பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் என் தெய்வமே இவர்கள் போக்கையும் மரத்தையும் இது முதற்கொண்டு ஆமென் உம்முடைய வார்த்தையின்படியே என் தெய்வமே இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஐயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களாப்பா. இன்று என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் போக்கையும் மரத்தையும் ஆமென் உம்முடைய வார்த்தையிலே சொல்லியபடியே இந்த சங்கீதத்திலே எங்களை ஆற்றும்படியாய் ஐயா, உம்முடைய பிள்ளைகளை தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லி எங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல வார்த்தைகளின்படியே எங்கள் போக்கையும் மரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காக்கும்படியாய். ஓ இவர்கள் பிள்ளைகள் எந்த பட்டணத்திலே, தேசத்திலே, யார் கைகளிலே அல்லது எந்த விதமான சூழ்நிலைகளிலே நின்று கொண்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து தேவனாகி கர்த்தருடைய பாதுகாப்பினால் அவர்கள் பத்திரமாய் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான உபத்திரவங்களையும் நீக்கி ஒரு தாவீதை எப்படி கனப்படுத்தினீரோ ஆமென், ஆபத்தில் அந்த அற்புதமான தேவ மனிதனோடே கூட இருந்து ஐயா, எல்லா விதமான சாபங்கள், பாவங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பொறாமைகள், போட்டிகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்தது போல இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அதிசயங்கள் நடப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேசத்திலே செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படும்படியாய், எங்கள் தேசத்திலே மாற்றங்கள் உண்டாகும்படியாய், எங்கள் பட்டணங்களிலே ஆமென், எங்கள் தமிழ் நாட்டிலே பெரிய மாற்றங்களும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிற, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆமென், கர்த்தர் ஓ லார்ட் உம்முடைய தயவின்படியே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். மாற்றங்கள் உண்டாகட்டும். அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஓ செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கர்த்தரே ஆளுகை செய்வீராக. எல்லா பயங்கள், துக்கங்கள், சந்தோஷங்கள், எல்லா விதமான குழப்பங்களும் உபத்திரவங்களும் ஓடி போவதாக. எங்கள் கால்களை தள்ளாடாதபடி பாதுகாக்கிறவர் என் தெய்வமே, எங்களை காக்கிறவர் நீரே. உம்முடைய சமூகத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இவர்கள் பிள்ளைகளையும் முழு குடும்பமாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். உங்கள் ஆத்துமாவை காப்பார். அப்படியே உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை, ஒத்தாசைகளை விரைவாய் செய்யும்படியாய் இன்று நாம் ஜெபித்திருக்கிறோம். அற்புதங்களை எதிர்பாருங்கள். நடக்க முடியாத காரியங்கள் நடக்கும். ஆமென். நீங்கள் வெகு காலமாய் காத்திருந்த காரியங்களிலே அதிசயம் நடக்கும். எங்கிருந்து நடக்கும்? எப்படி நடக்கும்? பணமும் இல்லை, முதலும் இல்லை, யாருடைய சகாயமும் இல்லை, உதவி செய்வார் யாரும் இல்லை, எங்களை தேற்றுவதற்கும் எவருமே இல்லை என்று சொன்னீர்களானா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். இவர்கள் மத்தியிலே உன் காலை தள்ளாட ஓட்டார். ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தைரியமாயிருங்கள். நிச்சயமாய் உங்களை ஒரே சாட்சியாய் அநேகமாயிரம் ஜனங்களுக்கு முன்பாக, அநேகமாயிரம் புறஜாதிகளுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் காணும்படியாய். ஆமென். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும், எங்களுடைய பிரயாணங்களுக்காகவும், ஊழியங்களுக்காகவும் அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, பாதுகாத்து, ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி உயர்த்துவாராக.